சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? போடுறதெல்லாம் பெருசு கிடையாது. வெற்றி உஷா கழுத்துல தாலி கட்டணும். ஆனா எந்த சூழ்நிலையில கட்டணும் தெரியுமா? கடைசி நேரத்துல கல்யாணம் நின்று அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போற சூழ்நிலையில வெற்றி உஷா கழுத்துல கட்டணும். சுந்தரி வாழ்க்கை இல்லாம நிக்கணும். அதை நான் பார்க்கணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமோ, அவங்க நிம்மதியை கெடுக்க முடியுமோ, அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எப்பா, உன்ன மாதிரிலாம் நம்மளால இருக்கவே முடியாது. நமக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அவ்வளோதான் தெரியும். உன்ன மாதிரி கெட்டப் போட்டுலாம் பேசி நம்மளால மனசெல்லாம் மாற்ற முடியாதியா. என்ன வேணா பண்ணிக்கோ, கடைசியில என் ரூட்ல தான் நீ வரப்போற. டேய், பசிக்குதுடா. கடைக்கு போனா வாங்கி வர மாட்டீங்களா? சரி வாங்க போய் சாப்பிட்டு வருவோம். உன் ரூட்டுக்கு நான் வரேனா இல்ல என் ரூட்டுக்கு நீ வரியான்னு பொறுத்து இருந்து பாரு. இந்த கார்த்தியோட ரூட்டே வேற. அப்பா, பத்திரிக்கை குடுக்கறவங்க பேர் அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது எழுதணுமா? கவிதா, அம்மாவோட சித்தப்பா பேரை முதல்ல எழுது. அப்புறம் மண்டபத்துல வந்து ஏன் பத்திரிகை வைக்கலன்னு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. ஆமா ஆமா. குடும்பத்துல என் குடும்பத்தை குறை சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. எழுதுடி, சித்தப்பா பேரை எழுது. எழுதிட்டமா, எழுதிட்டேன். அப்புறம் லால்குடி மாமா பேரை எழுதிரு, மறந்துட போற. சரியா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க வந்து வாங்க உட்காருங்க. சார், உட்காருங்க. கவிமா, போய் காஃபி போட்டு வாடா. அட என்னங்க, அவளை போய் போட்டுட்டு வர சொல்றீங்க? நான் போய் போட்டுட்டு வரேன். அம்மா, நான் நல்லா காஃபி போட கத்துக்கிட்டேன். இன்னைக்கு காலையில கூட அப்பாக்கு சூப்பரா நான் தான் காஃபி போட்டு கொடுத்தேன். தெரியுமா உனக்கு? உங்க அப்பா நீ எப்படி போட்டாலும் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவாரு. நீ இரு, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இதோ வந்துடுறேங்க. சரி. பத்திரிக்கை ப்ரூஃப் வந்துருச்சு. அதான் உங்ககிட்ட காட்டிட்டு வேற யாராவது பேர் சேர்க்கணுமா எல்லாம் ஓகேவான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். சுந்தரி, இந்தாங்க பாருங்க. அப்படியே இந்த புடவையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு மேடம் இதெல்லாம்? நான் ஏதோ அக்காவை சமாளிக்கிறதுக்காக ஏதோ சொல்லி வச்சேன். நீங்க அதுக்காக புடவையெல்லாம் எடுத்துட்டு வரணுமா? அது புரிஞ்சது சார். கல்யாணம் நடக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு யாரோட மனசையும் நோகடிக்காம நடத்தி முடிக்கணும்னு பாக்குறேன். அப்பதான் எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதுலயும் இவங்க உங்களோட அக்கா, உங்களை வளர்த்து படிக்க வச்சவங்க. அவங்க மனசு சந்தோஷமா இருக்கணும். ரெண்டு பேருமே வாழ்த்தணும். அதுதான் நமக்கு முக்கியம். அது சரிதான் மேடம். சார், எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்கம்மா. இது அம்மா கிட்ட கொடுத்துருங்க. இதோ அக்காவே வந்துட்டாங்க, அவங்க கிட்டே கொடுத்துருங்க. என்ன என்கிட்டே கொடுக்கணும்? இந்தாங்கம்மா, இதுதான் நான் உங்களுக்காக எடுத்த புடவை. இதெல்லாம் சரிதான், ஆனா இன்னொரு வேலை நடக்கணுமே. முதல்ல உங்க பொண்ணு பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் மருமக பேருக்கு மாத்தி எழுதணும்.